எக்ஸல் 100 பிஎஸ்எக்ஸ் மாடல் எடுக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா நான் பொதுவாக எல்லாருமே சொல்லலை. விருப்பம் உள்ளவங்க தாராளமாக வாங்கி ஓட்டலாம். பிஎஸ்எக்ஸ் மாடல் ஓட்டிக்கிட்டு தான் இருக்கிறீங்க. நிறைய பேர் ஓட்டுறதா ஓட்டலாம், அது தனிப்பட்ட விஷயம். ஆனால் வந்து நான் ஏன் வேண்டாம் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லக்கேஜ் ஏற்றுறதுக்கு மூட்டை, இந்த மாதிரி உரம் மூட்டை, அரிசி மூட்டை ஏற்றுறதுக்கு உங்களுக்கு சுத்தப்பட்டு வராது. ஏன்னு கேட்டிங்கன்னு வச்சிங்களேன், அதோட மெயின்டெனன்ஸ் அதிகம் தான். அதோட ஃபியூல் இன்ஜெக்டர்லாம் உடஞ்சிச்சின்னு வச்சிங்களேன், சும்மா சிம்பிளாக தான் இருக்கும் அந்த ஃபியூல் இன்ஜெக்டர் மோட்டர்லாம். லேசாக ஒரு குச்சி தட்டுச்சுனாலே உடஞ்சிருது. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பேர் கிடைக்க மாட்டேங்குது. டிமாண்டு தான். 6000 பக்கம் செலவாகும். இப்போ நாங்களாம் வந்து ஏன் அனுபவத்தில் சொல்கிறேன்னா, கிடக்கு எங்கிட்டலாம் 2 3 வண்டி கிடக்கு, பிரிட்ஜு கிடக்கு, ஸ்பேர் கிடைக்காம. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரஃப் யூஸ் பண்ணோம்னா எக்ஸல் 100 கிக்கா ஸ்டார்ட் எடுத்துக்கலாம். பிஎஸ்6 மாதிரிலாம் பார்த்தீங்கன்னாக்கா டபுள் பிரேக் கேபிள் வரும். பிரேக்கே வந்து சுத்த ஃபெயிலியர் எக்ஸல் 100ல். அந்தளவுக்கு ரொம்ப மோசமாக இருக்குது பிரேக்கோட கண்டிஷன். சிங்கிள் பிரேக் கேபிள் வச்சுக்கினேன், அது பக்காவாக இருக்குது. ஓல்டு மாடல் ஹெவி டியூட்டியில் மாதிரியும் இப்போ பிஎஸ்4 எக்ஸல் 100லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பிரேக் கேபிள் வரும். பிரேக்